சிஎஸ்கேவோட லாலிபப்ப சப்பு லாலிபப்ப சப்பு அப்படின்ற நிறைய மீம்ஸ் வந்திருக்கு. இந்த மீம்ஸ் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தேடி பார்த்தப்ப தெரிஞ்சிச்சு. ஒரு 4 பெண்குட்டிகள் இந்த மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிருக்கு. வாங்க அந்த மீம்ஸை தான் பார்ப்போம். ஓகே, இந்த பெண்குட்டிகள் தான் இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த மீம்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே இவங்க தான். வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். என்ன மீம்ஸ்னு. ನನ್ನ ಹೆಸರು ನಂದಿನಿ, ಇವಳ ಹೆಸರು ಚಾಂದಿನಿ. நான் ನೋಡಲ್ಲ ಕ್ರಿಕೆಟ್. வேற லெவலில் இருக்கே. இந்த பொண்ணுங்க தான் அழகாக இருக்காங்க, வேற லெவலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட டான்ஸு அதை விட வேற லெவலில் இருக்கே. ஓகே, இல்லை இதில் ஹேட் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ இவங்க ஆர்சிபி ஃபேன் அப்படின்னா இவங்க ஆடுறது விளையாடுறது எல்லாமே ஆர்சிபி அப்படின்னு அவங்க பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் இவங்க யாரை டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப பாவம். அதுதான் ரொம்ப மன வருத்தம். வா இந்த சைடில் இருக்க ரெட் கலர் ட்ரெஸ் பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இது இல்லை எனக்கு புரியல. இது கொஞ்சம் தமிழ் டப்பிங் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் செமையாக இருக்கும். இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற சுத்தமாக புரியல. இது என்ன லாங்குவேஜ், கன்னடாவா பெங்களூரா என்ன ஒன்றும் புரியலை. இது கொஞ்சம் தமிழ் டப்பிங்கில் பண்ணால் நமக்கு பேசுகிறது கொஞ்சம் புரியும். அதான் கொஞ்சம் இதாக இருக்குது, பேசுகிறதே புரிய மாட்டேது ஒன்றுமே. டீ புடி சிஎஸ்கே புடி புடி. வேற லெவலில் இருக்குங்க. சிஎஸ்கே புடி புடி. லவ்யூ ஃப்ரெஷ் படிக்கல்லாம் கிரஷ். ಮಂಡ್ಯದಲ್ಲಿ ಕಬ್ಬು ಸಿಎಸ್ಕೆಗೆ ರುಬ್ಬು. ஓ வேற லெவலில் இருக்குங்க. இதெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க, எப்படி உட்காந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றத எனக்கு ஒரு விஷயம் புரியலை. ஆனால் நல்லா தான் இருக்குது. சீரை விந்தி எவிடியாட்ட சிந்தி. என்ன என்ன மீனிங் எதுக்கு? ತಕ್ಕಷ್ಟು ಉಪ್ಪು ಕೊಯ್ಲಿ ತರ್ತನ್ ಕಪ್ಪು. ಸಂಖ್ಯೆ 4 ಹಾಕ್ರೆ ಎಲ್ರು ಮಾಸ್ಕೋ. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தா கிரிஞ்சாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஜாலியாக செமையாக இருந்துச்சு. அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கு பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு, இந்த பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொன்னேன். ஆனால் போக போக பார்த்தா ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது, நல்லாவே இல்லை. ಮಾಸ್ಕ್ ಅಂದ್ರೆ ಮಾಸ್ಕು, ಆರ್ಸಿಬಿ ಮಾಸ್ಕು. ஓகே, இல்லை எனக்கு பிடிக்கல, நல்லாவே இல்லை, கிரிஞ்சாக இருக்குங்க. வாட்? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படின்னா ஸ்வீட் எப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ஒரு லட்டுவை சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அதே லட்டு ஒரு 2 3 4 5 அப்படின்னு டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இவங்களோட டான்ஸு. ಕೇಳ್ರಪ್ಪೋ ಕೇಳಿ, ನಮ್ಮ ಆರ್ಸಿಬಿ ಅದೆಷ್ಟೇ ಮ್ಯಾಚ್ ಸೋಲಿ, ಅದೆಷ್ಟೇ ವರ್ಷ ಹೆಂಗಾದ್ರೂ ಆಡ್ಲಿ, ಯಾವ ಸಾಂಗು ಸಂತೋಷಕ್ಕೆ. என்ன இது? வாட்? இவங்க இந்த பொண்ணுங்களை ஃபஸ்ட் ரோல் பண்ணுங்கடா. 1 நம்பர் கிரிஞ்சுடா, நல்லாவே இல்லைடா. ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த ஓகே இது ஒன்றும் 1.5 நிமிஷமா, 1.5 நிமிஷம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் ஜாலியாக இருந்துச்சு. அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 30 செகண்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. என்னால் இதை பார்க்கவே முடியல மேன். என்னால் மட்டும் இல்லை, யாருனாலே முடியாது. கிரிஞ்சி. இவங்க ஆர்சிபி கேர்ள்ஸ் இல்லை, கிரிஞ்சி கேர்ள்ஸ். வாட்? ஓகே, 1 நம்பர் கிரிஞ்சாக இருந்துச்சு. ஓகே, வேறு வீடியோ பார்க்கலாம்.
சிஎஸ்கே. சிக்ஸ். அடிச்சு தூக்குறாங்களேப்பா ஹெலிகாப்டர் சாட்டா. பட் என்னாச்சு? என்னடா ரொம்ப பயமுத்துறீங்க? என்னடா என்னையா பார்த்து தொலைஞ்ச? கர்மா ஓகே, இப்போ வர என்னாச்சு அப்படின்னா, இப்போ வந்து 2 டீம் இருக்குது. இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே அப்படின்னா, இன்றைக்கி சிஎஸ்கே தோத்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், ஜாலியாக விளாண்டுட்டு போகலாம். அதை விட்டு எதுக்கு பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறீங்க? நான் ஒரு சில ட்ரோல்லாம் பார்த்தேன், ரொம்ப உக்கிரமாக பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கா, அந்த ரீல்ஸ்க்கு வந்து லாலிபப்பை செப் அப்படின்னு டபுள் மீனிங்கில் டார்க்காக போட்டு ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் நீங்கள் ரீல்ஸு அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது, மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது. இப்போ மீம்ஸ் கிரியேட்டிங்னா அது ஒரு காலத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு இந்த மீம்ஸ் கிரியேட்டிங் அப்படின்றது. என்ன பண்ணுறது? இப்போ இப்போ நிறைய பேரோட பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஎஸ்கே வந்து இப்போ தோத்துருச்சு. ஓகே தோத்துருச்சு, ஒன் டைம் 2 டைம் பார்க்குறீங்களா, தோத்துட்டிங்களா அப்படின்னு சிரிக்கிறீங்களா, கை தட்டுறீங்களா, அவ்வளோதான், அத்தோட வேலை முடிஞ்சு. கலாய்க்கிறீங்களா விளையாட்டுக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப கொடூரமான மீம்ஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குடா அந்த மீம்ஸ்லாம். அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த விளையாட்டு அப்படின்றது நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, இப்போ சிஎஸ்கே தோத்துருச்சு, அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் பணம் கிடச்சிரும். அதே மாதிரி ஆர்சிபி அது ஜெயிச்சிச்சு, அவங்களுக்கும் பணம் கிடச்சிரும். ஃபேன்ஸான நீங்கள் அடிச்சுட்டு நாறிட்டு கிடக்கீங்க, உங்களுக்கு அதனால் என்ன கிடைக்க போகுது? உங்கள் காசு நீங்கள் போட்டு போய் பார்த்தீங்க, அதுதான், அது காசு போச்சு. முதல்ல என்ஜாய் பண்ணீங்க, முதல்ல பார்த்து என்ஜாய் பண்ணீங்க, அது உங்கள் காசு. ஆனால் சண்டை போட்டு என்ன கிடைக்க போகுது? என்னத்தோ சண்டை போட்டு அதுக்கு பதில் சொல்லு.